நீர் கிறிஸ்து தோத்திரிக்கப்பட்டவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவான். இவர் சொல்கிறாரு, ஆமாம், ஆனால் அது மட்டும் இல்லை, நீ என்னை திரும்ப பார்ப்பேன்றாரு. அப்படின்னா நான் விசுவாச பேச்சு. அவர் சொல்கிறாரு, இதோட கடைசியாக பார்த்துட்டேன்னு நினைக்காத, இதுக்கப்புறம் என்ன சிலுவையில் போடுவீங்க தெரியும், அவமானப்படுத்துவீங்க தெரியும், வேதனைப்படுத்துவீங்க, கொலையை செய்வீங்க தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் நான் உயிரோடு எழும்பேன். தாண்டி பார்க்குறாரு பாருங்க, தாண்டி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் என்ன வரும்? உயிர்த்தெழுதல் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? பரமேறுதல். அதுக்கப்புறம் என்ன வரும்? பிதாவின் வலது பாசத்தில் வீட்டு ஆளுவார். அதை பார்ப்பேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒரு நாள் மகிமையா இந்த பூமிக்கு திரும்ப வருவார். அதுக்கப்புறம் என்ன வரும்? உலகத்தை ஆளுவார், அவனையும் நியாயம் தீர்ப்பார். கடைசி வரைக்கும் பார்க்குறாரு. இயேசு அங்கேருந்து அந்த கோர்ட் ரூம் மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி பார்க்குறாரு. வருங்காலத்தை பார்க்குறாரு, வரப்போகிற பாக்கியத்தை பார்க்குறாரு. அதுதாங்க விசுவாசம். வெறும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அப்படியே சோர்வடைகிறது இல்லை. இதுக்கப்புறம் மகிமை வருது அப்படின்னு விசுவாச கண்களால் பார்த்து அதை பேசுவது தான் விசுவாசம். இயேசுகிட்ட அந்த விசுவாசத்தை பார்க்கலாம் பாருங்க. பேசுகிறார். அதை நீ பார்ப்ப. ஒரு நாள் அங்கே போயிட்டுருக்கேன் நான், எங்கே போய் முடிய போகுது இந்த கதை, எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்றாரு. அவருடைய பாடுக்கு அப்புறம் அந்த மகிமை வருதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஆகவே நான் உபத்திரப்படுத்தப்படுகிறவர்களுக்கு பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் பாடுக்கு அப்புறமும் மகிமை வருது. அதை பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், ஏறெடுத்து பாருங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை மட்டும் பார்க்காதீங்க. இப்படி தான் பொதுவாகவே பிரச்சனைகள் இப்படி தான் சந்திக்கணும். ஒரு வழி, கிறிஸ்தவ வழி என்னது? வெறும் இருக்கிற பிரச்சனையை பார்க்காது, இதை தாண்டி பாரு, இதுக்கப்புறம் மகிமை வருது. இயேசுகிட்ட இருந்த விசுவாசம் உங்களுக்கு இருப்பதாக. இயேசுகிட்ட இருந்த அன்பு. நினச்சா அந்த பிரதான ஆசாரியனை அப்போவே ஒழிச்சிருக்கலாம், இவர் கொண்டிருக்கலாம். இயேசு வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் உயிரையே தாங்கி கொள்றவர் இவர் தான். ஆக்சுவலாக அப்படி தான் வேதம் போதிக்குது. அங்கே இருக்கிற எல்லாரையும் அவர் கொன்னே போட்டிருக்கலாம். ஏன் செய்யலை? அவர்கள் மேலே இருந்த அந்த இரக்கம், நம்ம மேலே இருந்த இரக்கம், அன்பு. பாடுபடுற அந்த நேரத்தில் ஆணியை ஏற்றுறவனுக்கே மன்னிப்பளிக்கிறாரு, ஆணி அடிக்கிறவனுக்கே மன்னிப்பளிக்கிறார். அவருக்கு இருந்த அன்பு உங்களுக்கு இருப்பதாக. தேவன் அப்படி பலப்படுத்தட்டும். கிறிஸ்து உன்னதமாய் உபத்திரப்படுத்தப்படுகிறவர்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 5:10-12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 11 சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தமாக அவன் மேலே பொய் சாட்சி சொல்லி நீ இப்படி செஞ்ச அப்படி செஞ்ச, தப்பா அவன் மேலே பொய் பேசி அதனால உன்னை தண்டிச்சான்னா நீ பாக்கியவான்றார். 12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் சொல்கிறாரு. ஏறெடுத்து